Global Talk. அன்புள்ள குளோபல் நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தியாலங்களுக்குள்ள உலகத்தில் நடந்த முக்கியமான சம்பவங்களின் தொகுப்புகளை இப்போது பார்க்க போகின்றோம். இந்த வகையில் இன்று காசா மற்றும் காசாவோடு தொடர்பான அதிக முக்கியமான சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளது. ஈரானோடு இஸ்ரேல் வலிந்து யுத்தம் ஒன்றை ஏற்படுத்தப் போகிறது என்று பலர் எதிர்வு கூறினாலும் இவ்வளவு சீக்கிரம் வலிந்து யுத்தத்தை ஏற்படுத்துவார்கள் என்று யாரும் நம்பாத அளவு ஒரு வேலையை செய்துவிட்டார்கள். அது பற்றிய செய்தி மற்றும் நேற்றைய கிறிஸ்துமஸ் தினத்தில் காசாவுக்குள்ளும் இஸ்ரேலுக்குள்ளும் பாடுபடுத்திய இஸ்ரேல் மற்றும் உடைந்து சிதறடிக்க செய்த காசா மருத்துவமனைக்குள் நூற்றுக்கணக்கான வைத்தியர்கள் தோன்றினார்கள் என்ற முக்கியமான செய்திகளோடு நேரம் இருந்தால் இன்னும் சில முக்கிய செய்திகளையும் பார்ப்போம். Hear real world information instantly. News Global Library. கிறிஸ்துமஸ். நேற்றைய கிறிஸ்துமஸ் தினத்தில் உலகவாழ் கிறிஸ்தவ சகோதரர்கள் கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடினார்கள். உலகத்தில் பொதுவாக எல்லா பகுதிகளிலும் அமைதியான முறையில் கிறிஸ்தவ பண்டிகை கொண்டாடப்பட்டது. ஆனால் இந்த பெத்லஹேம் மற்றும் காசாவில் காணப்படும் கிறிஸ்தவர்கள் தங்களது கிறிஸ்தவ பண்டிகையான கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடுவதற்கு இந்த இஸ்ரேலியர்கள் கடுமையான இடைஞ்சல் செய்துள்ளனர். குறிப்பாக வெஸ்ட் பேங்க் பகுதியில், அதாவது ஜெருசலத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெத்லஹேம் பகுதியில் இஸ்ரேலிய ராணுவம் பண்டிகைகளை கொண்டாட செல்லும் கிறிஸ்தவ மக்களுக்கு இடைஞ்சல் செய்துள்ளனர். அதாவது பெத்லஹேம் என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடமாக சொல்லப்படுகிற இடம். அதாவது இந்த பெத்லஹேம் கிறிஸ்தவர்களுடைய புனிதமான இடம். இந்த புனிதமான பெத்லஹேம் பகுதி பாலஸ்தீனத்தில் தான் உள்ளது. இதனையும் இஸ்ரேல் ராணுவம் ஆக்கிரமித்துள்ளது. இந்த வகையில் இந்த பெத்லஹேம் பகுதியில் கிறிஸ்தவர்களுக்கான மிகப்பெரிய தேவாலயம் உள்ளது. தேவாலயத்தை சுற்றி காணப்படக்கூடிய பாதைகளில் எல்லாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையோடு தொடர்பான பேரணிகள் நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். ஆனால் நேற்று என்ன செஞ்சுக்கிறாங்க இஸ்ரேல் ராணுவம்? அந்த பாதைகள் எல்லாம் இழுத்து மூடி வழமையாக பண்டிகைக்காக வரும் வெளிநாட்டவர்கள், உள்ளூர் கிறிஸ்தவர்கள் செல்லக்கூடிய பாதைகள் மூடப்பட்டு சோதனை சாவடிகள் ஏற்படுத்தப்பட்டு பெரும் இடைஞ்சலை கொடுத்ததாக அங்கிருந்து வருகின்ற கிறிஸ்தவர்களுடைய செய்திகள் சர்வதேசத்துக்கு ஒலித்துள்ளது. இது மாத்திரமில்லாம அந்த கிறிஸ்தவ பண்டிகையின் போது அலங்கரிக்கப்பட்ட தோரணைகளை கூட இஸ்ரேலிய ராணுவம் பல இடங்களில் சேதப்படுத்தியுள்ளது மற்றும் உடைத்தெறிந்துள்ளது. இதெல்லாம் உலகத்துடைய முக்கிய செய்தி தளங்களில் வைரலாக பேசப்பட்டு வருகிற செய்திகளாக மாறிவிட்டது. இவர்கள் முஸ்லிம்களை மாத்திரம் இருக்கவில்லை, பெத்லஹேமையே அழிக்க நினைப்பதுதான் இந்த இஸ்ரேலுடைய திட்டம் என்பது புரிகிறது. ஒரு காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாலஸ்தீனத்தில் முதல் தடவையாக ஆட்சியை பொறுப்பெடுத்து அலெக்சா பள்ளிவாசலை சுற்றி வந்த போது அங்கிருந்த கிறிஸ்தவர்கள் கூறினார்கள், இங்கு காணப்படும் யூதர்களை பாலஸ்தீனத்தை விட்டு வெளியே அனுப்புங்கள், அவர்கள் மிகப்பெரிய இடைஞ்சலாக எங்களுக்கும் உங்களுக்கும் இருப்பார்கள் என்று அன்றே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கிறிஸ்தவர்கள் வேண்டிக் கொண்ட சம்பவம் இன்று திட்டத்தெளிவான ஒரு ஆதாரபூர்வமான சம்பவம். இருந்தாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிறிஸ்தவர்களுடைய அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளவில்லை. பொதுவாக எல்லோரும் சேர்ந்து வாழுவோம், உங்களுடைய மதம் உங்களுக்கு, எங்களுடைய மதம் எங்களுக்கு என்று இருந்தார்கள். ஆனால் அந்த கிறிஸ்தவ சமூகம் அன்று வேண்டிக் கொண்டது இன்று கண்முன்னே நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் திட்டம் பிழை என்று சொல்லவில்லை. எல்லோரும் சேர்ந்து சமத்துவமாக வாழ்வோம். ஏன் சொன்னா, நீங்க பெத்லஹேம் கிறிஸ்தவர்களுடைய ஒரு முக்கியமான இடமாக கருதப்படுகிறது. அதே போல ஜெருசலத்தில் உள்ள அக்ஸா இஸ்லாமியர்களுடைய ஒரு முக்கிய புனித தலமாக கருதப்படுகிறது. மற்றும் அங்கு யூதர்களும் தங்களது வரலாற்று ரீதியாக குடிவாழ்ந்தார்கள். இது எப்படி இருந்தாலும் அது அன்று மூவரும் சேர்ந்து வாழ்வோம், ஆனால் இஸ்லாமியர்களுடைய ஆட்சிக்குட்பட்ட பிரதேசம் என்று தீர்மானிக்கப்பட்ட விடயம். இதனை தொடர்ந்து வந்த காலங்கள் எல்லாம் சமத்துவம் சகோதரத்துவம் அடிப்படையில் தான் இங்கு பலஸ்தீனத்தில் ஆட்சி நடைபெற்றது. ஆனால் இப்போது எல்லாமே தலைகீழாக மாறி முஸ்லிம்கள், அதாவது சொந்த நாடையே இழந்து அங்கு வாழும் கிறிஸ்தவர்களுக்கும் பெரும் தலையீடியாகவும் அச்சுறுத்தலாக மாறும் நிலை தற்போது ஏற்பட்டுவிட்டது. அது நேற்று கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது நடந்த சம்பவங்களே மிகப்பெரிய ஆதாரம். அப்படி இருந்தும் உலகத்தில் இருக்கிற அதிகமான சொல்ல முடியாத முந்தைய அதிகமான கிறிஸ்தவர்கள் இஸ்ரேலுக்கு சார்பாகத்தான் இருந்தார்கள். இப்போது முக்கால் வாசி பேர் இஸ்ரேல் என்கிறது யாரு, ஜியோனிசம் என்றால் என்ன என்பதை புரிந்துவிட்டார்கள். ஆனால் உலகத்தில் மிகப்பெரிய கிறிஸ்தவ நாடுல ஒன்றான அமெரிக்கா இன்னும் தான் எதுக்காகத்தான் இந்த இஸ்ரேலுக்கு வால் பிடிக்கிறானோ தெரியல. அவர்களோட அரசியல் தேவைக்காக இன்னும் இந்த இஸ்ரேலுக்காக வால் பிடித்து வரும் சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது புரிகிறது. என்று சொன்னா, இஸ்ரேல் அமெரிக்காவோட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. அமெரிக்காவுக்கு வருமானம் தர அதிக கம்பெனிகளை இந்த யூதர்கள் தான் வச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆகவே பொருளாதாரத்துக்காக, பணத்துக்காக, யூதர்களுக்காக எது வேணுமானாலும் செய்வதற்கு தான் இவ்வளவு பெரிய ஆயுதங்களை கொடுத்து பாலஸ்தீனத்தில் முஸ்லிம்களை கொலை செய்ய வைத்துள்ளார்கள் இந்த அமெரிக்க அரசியல்வாதிகள். ஆனால் அமெரிக்காவில் உள்ள அதிகமான கிறிஸ்தவ சமூகம் இந்த இஸ்ரேல் என்றால் என்ன, ஜியோனிசம் என்றால் என்ன என்பதை இந்த பாலஸ்தீன பிரச்சனையோடு நன்கு புரிந்துவிட்டார்கள். இன்னும் அரைவாசி அல்லது அரைவாசியை விட குறைவான இந்த கிறிஸ்தவர்கள் பணத்துக்காக, பொருளாதாரத்துக்காக, உலக ஆடம்பரத்துக்காக இந்த இஸ்ரேலை ஆதரித்து வருகிறார்கள். உண்மையாக சொல்ல போனால் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் ஒருவருக்கு ஒருவர் எதிரி. அதாவது வரலாற்று ரீதியாக பார்த்தா ஈசா நபி அவர்களை, அதாவது இயேசு கிறிஸ்து அவர்களை கொலை செய்வதற்காக திரட்டி வந்தவர்களே இந்த யூதர்கள் தான். பின்னர் சிலுவையில் அறைந்த கதை வேறு திசையாக போகிறது. இதன் அடிப்படையில் கொலை வெறியோடு திரிந்த இந்த யூதர்களுக்கு உலகத்தில் கிறிஸ்தவர்கள் அதிகம் வாழ்கின்ற இந்த அமெரிக்கா,
பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள் எல்லாம் இன்னும் இஸ்ரேலுக்காக நக்கிக் கொண்டு திரிகிறார்கள் என்றுதான் இன்று குறிப்பிடலாம். இன்று முகநூலில் ஒரு விடயத்தை வாசித்தேன். அந்த விடயம் எவ்வளவு கொடூரமானது, கிறிஸ்தவர்களை இந்த யூதர்கள் எவ்வளவு கீழ்த்தரமாக நினைக்கின்றார்கள் என்பது அதனை பார்த்த போது எனக்கு புரிந்தது. அதில் யூத அரசியல்வாதிகள் எழுதப்பட்ட விஷயம் தான் இருந்தது. அதை சுருக்கமாக சொல்கிறேன். நாங்கள் எங்களது மத ஆலயம் அல்லாத ஏனைய மத ஆலயங்கள், தேவாலயங்களை பார்க்கும் போது தூயென துப்புவது எங்கள் கலாச்சாரத்தில் உள்ளது. இது ஒரு தவறான விடயம் இல்லை என்றவாறு அந்த எழுதப்பட்ட ஆர்டிக்கல் இருந்தது. இதிலிருந்து என்ன விளங்குன்னு சொன்னா, இவர்கள் எந்த அளவு ஏனைய மதங்கள், அதாவது அதில் குறிப்பாக காட்டப்பட்டிருக்கிறது தேவாலயத்தை தான் சொல்லப்பட்டிருந்தது. தேவாலயத்தை, கிறிஸ்தவ மதத்தை மதிக்கிறார்கள், காலுக்கு கீழ் மிதைக்கிறார்கள் என்பது அநேக கிறிஸ்தவர்களுக்கு புரியாமல் இருப்பது கவலையான விடயம். இந்த வகையில் பெத்லஹேமில் இருக்கிற பேராயர் நேற்று இவ்வாறான ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வெளியிட்டார். அதாவது இந்த இஸ்ரேலில் இருக்கிற இந்த ஜியோனிஸ்டுகள் இந்த பாலஸ்தீன மக்களுக்கு மாத்திரம் எதிரி அல்ல, உலகில் இருக்கிற முழு மனித குலத்துக்கும் எதிரியாக இருக்கின்றார்கள். இது யார் சொல்றது? ஹமாஸோ அல்லது அல் கசாமோ அல்லது ஹிஸ்புல்லாக்களோ சொல்லவில்லை. பெத்லஹேமில் இருக்கிற கிறிஸ்தவ பாதிரியார் நேற்று கிறிஸ்தவ மதத்தின் போது ஆற்றிய முக்கியமான உரை. இந்த வகையில் இந்த வலதுசாரிகள் என்று சொல்லப்படுகிறவர்களுடைய கையிலிருந்து, இந்த ஜியோனிஸ்டுகளிடமிருந்து இந்த பாலஸ்தீனத்தை மீட்டெடுக்க வேண்டும். இதற்காக ஒட்டுமொத்த இஸ்ரேல் மக்களும் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும். அப்போதுதான் இந்த தேசத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். அதாவது அவருடைய கருத்திலிருந்து நான் ஃபில்டர் பண்ண விஷயம் என்னன்னு சொன்னா, பாலஸ்தீனமும் இருக்கும், இஸ்ரேலும் இருக்கும், இரண்டு பேருக்கும் இடையில் புரிந்துணர்வு இருக்கும். இதனால் இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், யூதர்கள் அமைதியான புரிந்துணர்வுடன் இருக்க இந்த சியோனிஸ்டுகள் இல்லாமல் செல்ல வேண்டும் என்று தான் நேற்று இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த இடமான பெத்லஹேமிலிருந்து உலகம் முழுக்க அந்த கிறிஸ்தவ பேராயர் உலகத்துக்கு வெளியிட்ட முக்கிய செய்தி. இதைவிட சொல்றதுக்கு வேற என்ன இருக்குது சகோதரர்களே? அடுத்த செய்தியாக, ஷிஃபா மருத்துவமனையில் புதிய பாலஸ்தீன வைத்திய மாணவர்களுக்கு டாக்டர்களாக பட்டமளிப்பு வைபவம் நடாத்தப்பட்டது. இந்த வகையிலே சுமார் 300க்கும் மேற்பட்ட காசாவில் மருத்துவ பீடத்தில் படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் தங்களது பூரணப்படுத்த முடியாத நிலைமை இருந்துள்ளது. இருந்தாலும் அந்த அவ்வளவு யுத்தத்துக்கு மத்தியிலும் தாங்கள் படித்த அந்த வைத்தியத்தை அங்கு இருந்த வைத்தியர்களோடு சேர்ந்து காயப்பட்டும் உயிரிழந்தும் உதிரத்தோடும் பிணங்களோடும் வேலை செய்து உலகத்தில் எந்த பாகத்திலும் இப்படி நேரடியாக பெறாத ஒரு பயிற்சியை இந்த காசாவில் உள்ள இந்த வைத்திய மாணவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். பின்னர் இவ்வாறு காசா முழுவதும் பரவியிருந்த இந்த யுத்த களத்தில் பரவியிருந்த மாணவர்கள் பலர் உயிரிழந்ததாகவும் தகவல் கிடைக்கிறது. இந்த வகையில் சுமார் 160 அளவிலான வைத்தியர்கள் உடைந்து போன அந்த எரிந்து போன ஷிஃபா மருத்துவமனை வளாகத்துக்கு முன்னால் அவர்கள் பூரணப்படுத்தப்பட்ட வைத்தியர்களாக பட்டம் பெற்ற காட்சிகள் வெளியாகியுள்ளது. இந்த பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் சுமார் 180 வரையிலான வைத்தியர்கள் பட்டம் பெற இருந்ததாகவும் அவற்றில் சுமார் 12 பேர் யுத்த நிறுத்தம் ஏற்படுவதற்கு சில காலங்களுக்கு முன்னர் இஸ்ரேலிய படைகளினால் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானார்கள் என்று செய்திகள் தெரிவிக்கின்றது. அடுத்த இறுதி முக்கிய செய்தியாக, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை தாக்கப் போவதாக செய்திகள் பரவலாக வந்து கொண்டிருந்தது. இது சம்பந்தமாக 29ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்போடு கலந்தாலோசிப்பதற்காக பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்கா பயணமாகின்றார் என்ற செய்தி ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அதே போல நேற்று கிடைத்த செய்தியில் இஸ்ரேலிய ஊடகங்களே குறிப்பிட்டிருந்தது, இந்த பெஞ்சமின் நெத்தன்யாகு பல்வேறு விடயங்களை எடுத்துக்கொண்டு தான் அமெரிக்காவுக்கு செல்கிறார். அவர் செல்லும் முக்கிய நோக்கத்தில் ஒன்று ஈரானோடு சண்டையை ஏற்படுத்துவது என்ற ஒரு விடயத்தை எப்படியாவது அமெரிக்காவோடு பேசி இஸ்ரேல் ஈரானை முதலில் தாக்கும் வகையில் ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வரப்போகிறார் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் பேசியிருந்ததை பார்க்க கிடைத்தது. இதனை தமிழ் ஊடகங்களும் பேசியிருந்தது. இந்த வகையில் அடுத்த வருடம் 4 மாதங்களுக்குள் இந்த ஈரானோடு உள்ள யுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு திட்டம் இஸ்ரேலினால் வகுக்கப்பட்டுள்ளது. ஒரு ரிப்போர்ட் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதனை அமெரிக்கா மறுத்தால் இஸ்ரேல் அழிந்துவிடும் என்று அமெரிக்காவை பயன்காட்டுவது மாதிரி அறிக்கை தயாரிக்கப்பட்டு நெத்தன்யாகு அமெரிக்காவுக்கு கொண்டு செல்ல போகிறார். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஈரான் ஒரே நேரத்தில் 3000 ஏவுகணைகளை ஏவக்கூடிய திறனை பெற்று வருகிறது. அவ்வாறு 3000 ராக்கெட்டுகள் ஒரே நேரத்தில் ஏவப்பட்டால் உலகத்துடைய எந்த வல்லரசுகளாலும் அவற்றை தடுக்க முடியாது. ஆக குறைந்தது இஸ்ரேல் 1500 தடுத்தால் கூட, 1500 தடுப்பது மிக கஷ்டம், அது சாத்தியம் குறைவுதான். இருந்தாலும் 1500 தடுத்தால் கூட இன்னொரு 1500 பாரிய வெடிப்பொருளுடன் கொண்ட இந்த ஏவுகணைகள் இஸ்ரேல் மீது விழுந்து ஒரே நிமிடத்தில் இஸ்ரேல் முற்று முழுதாக செயலிழந்துவிடும். அதுக்கு பிறகு இஸ்ரேலால் இயங்க முடியாது. அதாவது அடுத்த கட்டமாக யுத்த விமானங்களை இயக்குவதற்கு விமான தளங்கள் இருக்காது, ராணுவ தளபாடங்களை வீதிகளுக்கு கொண்டு வருவதற்கு வீதிகள் இருக்காது, மின்சார உட்கட்டமைப்பு அனைத்தும் ஒரே நொடி பொழுதில் அழிந்துவிடும், மிகப்பெரிய மக்கள் உயிரிழப்பு ஏற்படும். அடுத்தது ராணுவ முகாம்கள் மற்றும் அனைத்து நெட்வொர்க்குகளும் சில வினாடிகளில் இல்லாது சென்றுவிடும். அடுத்த கட்டத்தில் எதுவுமே செய்ய முடியாத நிலைமை ஏற்படும். ஆகவே நாங்கள் முன்கூட்டியே தயாராகுவோம், ஈரானை இப்போதே முடிவு கட்டுவோம் என்றவாறு அமெரிக்காவுக்கு நெத்தன்யாகு கொண்டு செல்லும் ப்ராஜெக்ட் தயாரிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் இன்று பரவலாக பேசப்பட்டது.
பேசப்பட்ட இந்த செய்திகள் எங்கிருந்து பெறப்பட்டதுன்னு சொன்னா இஸ்ரேலுடைய பல்வேறு செய்தித்தளங்கள், முக்கியமாக ஜெருசலம் போஸ்ட், ஹரெட்ஸ் போன்ற பத்திரிகை இவற்றை பேசியுள்ளது. அதாவது சுருக்கம் என்னன்னு சொன்னா, அமெரிக்காவுக்கு இந்த நெத்தன்யாஹு போறது வம்பு இழுக்கிறதுக்கு தான், ஈரானோட வம்பு இழுக்கிறதுக்காகத்தான் இந்த இஸ்ரேல் பிரதமருடைய அமெரிக்க பயணம் காணப்படுகிறது என்று அவை எழுதப்பட்டிருக்கிறது. இது இவ்வாறு இருக்க இந்த வம்பை முன்கூட்டியே வாங்கி கொண்டது போல ஒரு முக்கிய செய்தி இன்று வெளியாகியுள்ளது. அதாவது IRGC யூனிட் 840 பிரிவை சேர்ந்த ஈரானுடைய முக்கிய ராணுவ தளபதி சிரியா லெபனான் எல்லையில், அதாவது லெபனானுக்குள் இஸ்ரேலுடைய வான்வழி தாக்குதலில் கொலை செய்யப்பட்டுள்ளார். இதனை முதலில் இஸ்ரேலிய செய்தித்தளங்கள் வெளியிட்டிருந்தது. அதற்கு அடுத்தபடியாக ஈரானிய செய்தித்தளங்களும் இதனை உறுதி செய்துவிட்டது. இஸ்ரேலும் காணொலியை வெளியிட்டுவிட்டது. ஹுசைன் முகமது மர்ஷாட் அல் ஜவாஹிரி என்ற குத்தூஸ் படையுடைய முக்கியஸ்தர் தான் லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதலினால் உயிரிழந்துள்ளார். இதனை கேட்ட ஈரான், மிக ஆழமான அமைதி ஈரானில் நிலவுகிறது. இந்த அமைதி ஈரானுடைய கடும் கோபத்தை காட்டுகிறதா என்பது தெரியாது. இல்லாவிட்டால் ஈரான் உடனடியாக அறிவிப்பார்கள், இஸ்ரேலுக்கு இதனை பழி தீர்ப்போம் என்பார்கள். ஆனால் இந்த செய்தி வந்ததிலிருந்து ஈரான் இன்னும் எதுவுமே பேசவில்லை. இஸ்ரேல் கூறியதாவது, இவர், அதாவது கொலை செய்யப்பட்ட அல் ஜவாஹிரி, சிரியா லெபனான் பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதில் திட்டம் தீட்டுபவரில் இவர் முக்கியமானவர். இவரது திட்டப்படி பல்வேறு தாக்குதல்கள் ஹிஸ்புல்லாக்களால் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாம். இந்த அல் ஜவாஹிரி என்பவர் ஈரானுடைய குத்தூஸ் படை இயக்க பிரிவின் 840வது பிரிவில் இருக்கின்றார். இவர் மூத்த குத்தூஸ் படையின் ஒரு செயலாளர் என்று இஸ்ரேல் அறிவித்து, இவர் இஸ்ரேலுக்கு எதிராக செயற்பட்டார் என்று லெபனானுடைய அன்சரியா பகுதியில் ட்ரோன் தாக்குதல் மூலம் கொலை செய்தோம் என்று காணொலியை வெளியிட்டுள்ளது. இதற்கு அடுத்த கட்டமாக ஈரான் என்ன செய்ய போகிறது? அமெரிக்காவுக்கு ஈரானோடு யுத்தத்தை ஏற்படுத்த போவாரா அல்லது போவதற்கு முன்னதாகவே இஸ்ரேலை தீர்த்து கட்டப்படும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்படுமா என்பது சம்பந்தமாக எந்த ஒரு விஷயமும் இன்னும் ஈரானிலிருந்து வெளியே வரவில்லை. ஈரான் ஒரு திடமான அமைதியை பேணுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நாம் ஏற்கனவே சொன்னது போல ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்கப் போகிறது. காசா முற்றுகை இதன் மூலம் உடைக்கப்படும், பாலஸ்தீனம் சுதந்திரம் பெறும் என்பது போல சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஈரானில் பேசப்பட்டதாக நான் இன்று பிரபலமான தமிழ் மொழி செய்திகளில் கேள்விப்பட்டேன். அவர்கள் குறிப்பிட்டார்கள், இது ஈரானின் உயர்மட்டத்தில் பேசப்பட்ட விடயமாம். அடுத்த போர் ஒன்று ஏற்படும் போது காசா அல்ல பாலஸ்தீனம் சுதந்திரம் பெறும், அவ்வாறான ஒரு நடவடிக்கை ஈரானினால் எடுக்கப்படும் என்று ஈரானின் உயர்மட்டம் பேசிய விஷயங்கள் இன்று ஆங்காங்கே வெளியானது. சந்தோஷமான விஷயமாகத்தான் இருந்தது. இன்ஷா அல்லாஹ் காலம் பதில் சொல்லுவோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். இது குளோபல் லைப்ரரியுடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.